மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு. 36,660 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. மதுரை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 3,065 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் என்ன தவறு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் வினா. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையா? அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. அல்ல அயோத்தி மாதிரி வரதில்லை தப்பதில்லை. பாஜகவின் மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது என நயினார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சரி எது தவறு எது என உணர்ந்து தமிழர்கள் செயல்படுவார்கள் எனவும் கருத்து. பாரதிய ஜனதாவினுடைய மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம். பாமகவின் தலைவராக அன்புமணி அல்லது ராமதாஸை தாங்கள் ஏற்கவில்லை என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதில். அன்புமணி பாமக தலைவர் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக ராமதாஸ் விளக்கம். தன்னிடமிருந்து கட்சியை பறிக்க செய்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாக அறிக்கை. போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரிக்க முயற்சிப்பதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. 2026 வரை பதவி இருப்பதாக போலி ஆவணம் தயாரித்ததாக அன்புமணி மீது டெல்லி காவல்துறையில் புகார். அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். அன்புமணி தரப்புக்கு அளித்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற இருப்பதாக ஜி.கே. மணி தகவல். தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அது இன்வேலிட். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது, திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இதனுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை. தேவைப்பட்டால் உரிமையியல் நீதிமன்றம் செல்லப் போவதாகவும் பேட்டி. டெல்லி காவல்துறையில் ஜி.கே. மணி அளித்தது பொய் புகார் என வழக்கறிஞர் பாலு குற்றச்சாட்டு. இந்த ஜி.கே. மணி அபாண்டமான பொய்யை குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அன்புமணி மீது அவதூறு கூறியதற்காக வழக்கு தொடர்வோம் எனவும் உறுதி. கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார். உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம். வரும் 16ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் த.வே.க. தலைவர் விஜய். அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் மனு. எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும்
காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல் உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் கைது. சாலை விதிகளை மீறியதோடு அபராதம் விதித்த போலீசுக்கு மிரட்டல் விடுத்து வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை. போடிநாயக்கனூர் திமுக நகராட்சி தலைவரின் கணவருக்கு சொந்தமான ஏலக்காய் குடோனில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. ஏலக்காய் வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாரில் நடவடிக்கை. தனியார் மயமாக்கலை கண்டித்து சென்னை அம்பத்தூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல். போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு. கோவா விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உத்தரவு. விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. இண்டிகோ விமான நிறுவனத்தில் நிலவும் குழப்பத்தால் நாடு முழுவதும் ஒரே நாளில் 850 விமான சேவை ரத்து. விமானங்களை இயக்குவதில் சிக்கல் எழுந்ததால் பயணிகள் ஆத்திரமடைந்து வாக்குவாதம். சென்னை விமான நிலையத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் 138 இண்டிகோ விமானங்கள் ரத்து. புறப்பாடு மற்றும் வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் இன்னலுக்கு ஆளான பயணிகள். ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு இன்று இரவு 8 மணிக்குள் பயண கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும். பெரும் சிக்கலில் சிக்கிய இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. பயணிகளின் உடைமைகளை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு 48 மணி நேரம் கெடு விதித்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர். விமான சேவை ரத்து தாமதம் காரணமாக நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி. இண்டிகோ நிறுவனத்தின் CEO பீட்டர் எல்பர்ட்ஸ் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என தகவல். நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் 84 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு. இண்டிகோ விமான சேவை பாதிப்பு காரணமாக பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் நடவடிக்கை. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரும் 10ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இரு நாடுகளுக்கு இடையே நீடித்து வந்த வர்த்தக விரிசல் சுமூகமாகி வருவதாக தகவல்.